ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூலை மாத பலன்ல பார்க்க போறோம். ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மாத பலன்றது பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் டிராவல் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது ஒரு ஒரு இடத்துக்கு மாறும் போதும் வருட கிரகங்களான குரு பகவான், கேது, ராகு, சுக்கிரனோட இணையும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றும் பட்சத்தில், அதாவது ஒருவரும் பார்த்துக்கிறதும் அவரோட வீட்டுல இவர் போய் இருக்கும் போதும் ஒரு ஒரு மாதமும் ஒருவருக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கான நேர காலங்கள் நம்மள கூடி வரும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறது, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள போற அமைப்பு, சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்ல மாற்றம், முன்னேற்றம். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம ஒருத்தரை போய் பார்க்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம்னா, அவர் சொல்லுவார், இந்த மாசம் இல்லைங்க, ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு போய் பாருங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். ஏன்னா வீடு இடத்தை பார்க்கும்போது உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். இப்போ செவ்வாயை பொறுத்துதான், ஏன்னா நிலக்காரர்கள், பூமிக்காரர்கள் அவரவரோட அடிப்படையில தான் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறது, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே இடம் இருக்குங்க, அதுக்கு வீடு கட்டுறது அமைப்பு எல்லாம் இதனோட மாத கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உங்க ராசிக்கு இருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்க தேதி குறிச்சு தருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட நிலைமை வச்சு உங்களோட தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, வேலை கிடைக்குமா, இல்ல வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, உங்களோட கிரகம், உங்களுக்கு சாதகமான கிரகம், பாதகமான கிரகங்கள் கூட இருக்கும் போது அதனோட நிலைமை நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் கிரக நிலையில் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் செவ்வாய் ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் புதன் வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாரு. புதன் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூடயே போய் புதாத்தி யோகம் பெற்று மிதுன ராசியில் பலம் பொருந்தி இருக்கிறாரு சூரியனும் புதனும். சுக்கிரனும் குருவும், அசுரகுரு தேவகுருவும் ஒருவருக்கொருவர் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு, கேதுவோட இணையறாருங்க. சோ வருட கிரகங்களான சனீஸ்வரன், சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறாருங்க. சோ வக்ரம் பெறதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் சூரியனை விட்டு 5 வீடு தள்ளி வரும்பொழுது சனியும் இந்த மாதத்துல, சனி கிரகமும் இந்த மாதத்துல இன்வால்வ் ஆகிட்டு அவர் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள், பலன்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்க சூரியன், இவங்க 5 பேரும் சேர்ந்து ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில யோகங்கள், பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. முக்கியமா சனி பகவான் வக்ரம் பெறது ஜூலை மாதத்துல பெரிய யோகமா இருக்க போது. மேஷ ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், சுக்கிரனோட வீட்டுல, அவரோட நட்பு கிரகம், அதாவது சமம், அவருக்கு பகை கிடையாது, சமம் என்ற அடிப்படையில உங்களுக்கு 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான கிரகமான பஞ்சமாதிபதி, அதாவது 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி புதனோட உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருக்கிறாரு, சூரியனும் புதனும் சேர்ந்து. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட தனாதிபதி சுக்கிர பகவான் குருவோடு, தனக்காரகன் குருவோடு இணைந்து கடகராசியில் இருக்கிறாங்க. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன வளங்கள், என்னென்ன யோகங்கள், சில விஷயத்துல என்னென்ன ராஜயோகம் அடிக்க போது, என்ன, அதாவது புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு சொல்லலாங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காகவும் சேமிப்பிற்காகவும் முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சேமிப்பு உண்டாகும், தனவரவு உண்டாகும். அதன் மூலமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். முக்கியமா இந்த வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாபம் உண்டாகும். இது லாபம் எப்படி உண்டாகும்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய, இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு வர வேண்டிய ஒரு லம்சம் அமௌண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு முதிர்வு தொகையோ, இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அப்ரேசல் அமௌண்ட், இன்கிரிமெண்ட் அமௌண்ட், இன்சென்டிவ் அமௌண்ட். இப்ப வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு அடிஷனல் இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய பெரிய பெரிய அமௌண்ட், ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. இதன் மூலயமா உங்களுக்கு சேமிப்பு, முதலீடு பண்ணுவீங்க. அது முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள், இல்லைன்னா உங்களோட மனைவி, இல்லைன்னா உங்களோட
சகோதரி இவங்களுக்காக வந்து நீங்க வந்து அவங்களுக்காக நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்குற நிலைமையில இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக வரவதற்கான அனைத்து யோகமும் இருக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருப்பேன் பார்த்தீங்களா? எஃப்டிலாம் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் முதிர்வு அடைந்து அது உங்களுக்கு அடிஷனல் இன்கம்மா வரப்போற காலகட்டமாக இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அதை நீங்க தேவையில்லாத செலவெல்லாம் இவ்வளோ ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து விரய செலவுகள்லாம் பண்ணிட்டு இருந்ததுலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சுப செலவுகளா மாறி இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில சனி வந்ததுனால அது சுப செலவுகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த விரய செலவெல்லாம் இப்ப நீங்கி சுப செலவும் இல்லாமல் சேமிப்பு உண்டாகும் இந்த மாசம். முக்கியமா செலவுகள் குறைத்து சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதற்கு உதவியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் சூரியனும் உதவி பண்ணுவார்கள். அதற்கு முயற்சி, அதுக்கு உண்டான லாபம், அதுக்குண்டான தொடர்பு, அதுக்குண்டான பெரிய மனிதர்கள் ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வ அருள் இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களோட நண்பர்கள், உங்களோட தோழர்கள் மூலயமா உங்களுக்கு வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அனைத்து யோகங்களும் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி பலம் பொருந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதன் மூலயமா உங்களுக்கு புதிய ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்றதுக்கான ஐடியா உங்களுக்கு வரும். இப்ப ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஊதியம், அதுக்கு உண்டான செலவெல்லாம் வந்துட்டுன்னா இது தனியா ஒரு அடிஷனலா இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமே. இது நமக்கு ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா சில பேர் அரசாங்க துறையில இருந்தாலும் சரி, ஒரு பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் இந்த வேலை விட்டதுக்கு அப்புறம் நம்மளோட தொழில் எப்படி இருக்கும், நம்மளோட வருமானம் எப்படி இருக்கும், நிரந்தரமா நம்ம எப்படி வந்து ஒரு இது பண்றதுன்றது ஒரு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த யோசனைக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்களுக்கு யாராவது வந்து ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அந்த வழிமுறை வச்சுட்டு நீங்க ஒரு சின்னதா ஒரு தொழிலோ இல்ல சின்னதா ஒரு பிசினஸோ வாங்கி வைக்கிற மாதிரி, அதாவது நீங்க ஒரு முதலீடு பண்ணாம, ஏன்னா இப்போ வந்து நிறைய உங்களுக்கு வந்து செலவுகள், விரயங்கள், கடன்கள்லாம் ஆயிக்கொண்டேதான் இருக்குது. அதுக்குண்டான சுப விரயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுக்கு ஒரு பிளானே வச்சிருப்பாங்க உங்க மனைவி. ஏன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க இந்த காலத்துல. சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பிளான் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க நேரம். ஸோ இதுக்கு வந்து இதை கட்டணும், ஏற்கனவே இதை வாங்குறதுக்கு கட்டணும்ட்டு அவங்க ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை வந்து சொல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இதன் மூலயமா சேமிப்பு அதிகரிக்கும். இதன் மூலயமா உங்களுக்கு என்னன்னா உங்களோட தோழர்கள், நண்பர்கள் மூலயமா உங்களுக்கு புதிய ஐடியா, வசதி, அதை வந்து இந்த மாதிரி பண்ணலாம். நீ வந்து முதலீடு எதுவும் பண்ணாத, உன்னோட ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி நீ வந்து என் கூட இருங்க. ஒரு ஆஃப் டைம்ல ஒரு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒத்துழைப்போட உங்களை கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க சம்மதம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அது பெரும் வளர்ச்சி அடையும் அடுத்தடுத்த காலகட்டத்தில். ஏன்னா இப்போ சனி வக்ரம் பெறும்போது, ஏன்னா இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனி நடக்கும்போது தான் நிறைய பேர் வந்து பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஆரம்பிச்சதுக்கு காரணம் அடிப்படை இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த தொழில் நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை சொல்றேன்னா, வேலையில இருக்கும் தொழிலுக்கான மாறக்கூடிய அமைப்பு சனி வக்ரம் ஆகுறாரு. சனி பகவான் உங்களுக்கு 10க்கு அதிபதி, 11க்கு அதிபதி. இப்போ நார்மலா உங்களுக்கு வந்து விரயங்கள், சங்கடங்கள்லாம் கொடுத்திருந்தாலும் இந்த ஜூலை மாதத்தில் சனி பகவான் வக்ரம் அடையும் போது தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், தொழிலில் ஒரு வேகத்தை கொடுப்பார், தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைமையை போக்குவார், தொழிலில் இருந்து வந்த லாபம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டிலேயா இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் வரக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் அது செவ்வாய் பகவானவர் அவர் 3ஆம் பார்வையை பார்க்கிறார். ஸோ வக்ரம் பெற்ற சனி வந்து செவ்வாய் பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாளா நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, வாய்ப்புகள் எல்லாம் தேடி கொண்டு போயிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய காலகமாக இது இருக்க போகுது. ஏன்னா சனி வக்ரமா அடைந்து செவ்வாய், அதாவது உங்க ராசினரை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அது எந்த முயற்சியாலும் இருந்தாலும் சரி, பழைய கடனை தீர்க்கறதுக்கு நீங்க போனீங்கன்னா அதை தீர்த்துருவீங்க. எதிரிகளை வந்து விலகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, ஒரு மாதிரி ஒரு மந்த நிலைமை இருந்ததெல்லாம் மாற்றம் ஏற்படும். ஸோ 2ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் பொருந்தி உங்களோட தனஸ்தானத்தில் இருக்கும் காலகட்டத்தில் அதாவது சனி பகவானும் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு அவர் நேரா 6ஆம் இடத்தை தான் பார்க்கிறாரு, 7ஆம் பார்வை. அதனால போட்டி, தொழில இருந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போது, லாபம் அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். ஸோ ஜூலை மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு, திடீர் பண வரவு, அதன் மூலயமா வந்து ஆதாயம், அதே மாதிரி உங்க மனைவி, குழந்தைகளுக்கு வந்து ஒரு
சேமிப்புக்காக வந்து தங்க நகைகள் வாங்கி கொடுக்குற அமைப்பெல்லாம் இருக்கும். நண்பர்கள் உதவியோடு இல்லைன்னா உங்களோட சகோதரிகள் உதவியோடு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்க போது சனி பகவான் வக்ரமடையும் ஜூலை மாதத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாம் சேர்ந்து சனியோட ஆதிக்கத்தில் ஏன்னா உங்களுக்கு நார்மலா ஒரு 10க்கு அதிபதி லாபாதிபதினால இந்த மாதம் தொழில் மூலமா உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வராத பைசாலாம் வரக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்களும் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதத்தில் உங்க ராசியில, அதாவது உங்க ராசிநாதனான சுக்கிரன் உங்க ரிஷப வீட்டிலே வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்க ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடமான கடக வீட்டில் உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிர பகவான் இருக்காரு. ஸோ இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு சில மாற்றங்கள் யோகங்கள் நடந்தே தீருங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரன் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. இது பெரிய பெரிய ராஜயோகமாக இருக்க போதுங்க ரிஷபராசிக்கு. ஏன்னா ஜூலை மாதத்துல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற கிரகங்கள்லாம் வந்து நார்மலான முறையில வந்து உங்க ராசியிலே பெயர்ச்சி அடைந்து போயிட்டு இருந்தாலும் வருட கிரகமான சனி பகவான் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரன் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு லாபத்தை அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த பெரிய லாபம் கிடைக்கலனாலும் இப்ப இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி கொடுக்க போறாருன்னு சொல்லாங்க. சனியின் பார்வையில தான் செவ்வாயும் இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாங்க. இப்ப சனி பகவான் வக்ரம் பெறுறது ரிஷபராசிக்கு பெரிய ராஜயோகமே சொல்லாங்க. இவ்வளவு நாளா வந்து ஒரு ஜெட், அதாவது மீட்டர் கேஜா இருந்த உங்களோட லாபம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி பெருசா ஆக போதுங்க. அதி வேகத்துல உங்க லாபம் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு போது. ஏன்னா சனீஸ்வரன் வக்ரம் பெற்று ஒரு 138 நாள் வந்து வக்ர நிலையில தாங்க இருப்பாரு. ஸோ இந்த 138 நாள் என்றது என்ன பாத்தீங்கன்னா, இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை இந்த 138 நாள்ல கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. அந்த அளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதத்துல நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதாவது தொட்டதெல்லாம் வெற்றி ஜெயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ரிஷப ராசிக்கு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னடா நடக்குது இந்த மாதம், நம்ம எவ்வளவு ஒரு வாட்டி ட்ரை பண்றோம், போனோம், எவ்வளவு பேசணும், ஒருத்தர் போய் பாக்குறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம், அவரெல்லாம் மீட் பண்ணவே முடியல. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜோ இல்ல திடீர்னு ஒரு கால் வரும், வாங்க சார் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ டிஸ்கஸ் பண்றதுக்காக போவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் அட்வான்ஸ் போட்டு கொடுத்து வச்சுட்டு சார் இதை பண்ணி கொடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்க போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு. முக்கியமா வேலையில் இருந்து வந்த அதாவது உங்களோட பணிச்சுமை மாறப்போகுது. ஒரு மாதிரி லக்ஸரிஸான ஒரு வேலையில் மாதிரி போறீங்க. அதாவது ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணவங்க, ரொம்ப 24x7 ரொம்ப அசதியாகவும் ரொம்ப வந்து உடல் உழைப்போடு ஒர்க் பண்ணியிருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணி, ஒரு கம்பெனில நீங்க இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இங்க ஒரு நார்மலா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 60,000 சேலரி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு 2 இயர்ஸ் நீங்க இங்க போங்க, வெளி மாநிலம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ட்ரிபிள் மடங்கு சம்பளம் கொடுப்போம்ன்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் ரிலீஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவான் உங்க ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு இடம் பூமி வாங்குற அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வீடு வந்து ஆல்டர்னேட் பண்ணணும், அதாவது ஒரு மாத்தி அமைக்கணும்ன்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்துல வந்து செவ்வாய் உங்களோட இடத்துல இருந்து 4ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் வீட்டையே பார்க்கறதுனால இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். சுகம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையை பார்க்கும் பட்சத்தில் திருமண காரியம் கைகூடும். இந்த மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்கள்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, இல்ல உங்க அப்பா அம்மாவின் சம்மதத்தோடு காதல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட நம்ம மேரேஜுக்கு போகணுன்ற மாதிரி யோசனையில இருக்குமா, இந்த மாதம் கைகூடும். ஸோ ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு ஜாக்பாட் மாதமே சொல்லலாங்க. முக்கியமா 2 விஷயம் கன்ஃபார்மா நடக்க போகுதுங்க. வேலையில பெரிய அதிரடி மாற்றம் முன்னேற்றம் கிடைக்க போது, லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைமைக்கு இப்பதான் உங்களுக்கு லாபசனின்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, இந்த ஜூலை மாதத்திலிருந்து வரும் பாருங்க உங்களுக்கு பண வரவு, அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு மழை கொட்ட போதுனே சொல்லுவாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் இருக்கு. மொத்தத்தில் ஜூலை மாதத்தில் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசி ஒன்றுங்க. லாபம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டமய காத்துக்கிட்டே சொல்லாங்க.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்க ராசிநாதன் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூட சேர்றாருங்க. ஏன்னா ஒரு 10-15 நாள் வந்து அவரு கடக ராசியில் இருந்தாரு. இப்பொழுது இந்த ஜூலை மாதத்தில் சூரியனோடு மறுபடியும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் சுக்கிரனோட வீட்டுல இருக்க போறாங்க. சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிர பகவான் இருக்காரு. முக்கியமா இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கிரன், அதாவது 12க்கு அதிபதி 5க்கு அதிபதி உங்களோட 3ஆம் இடமான கேது பகவானுடன் சேரும் பொழுது உங்களுக்கு காதல் கல்யாணம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்தில் உங்க ராசிநாதன் புதன் பலம் பெற்று இந்த மாதம் ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாருங்க. சூரியன் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. இதன் மூலயமா நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் நீங்க போது. முக்கியமா ஏன்னா உங்க ராசிக்கு 4க்கு அதிபதியும் புதன் தான். சோ அவர் உங்க ராசியிலே இருக்கும்போது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, புதிய வண்டி வாகனம் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். இதுக்கான திட்டங்கள், லோன் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா கால புருஷ தத்துவப்படி 6க்கு அதிபதி புதன், 3க்கு அதிபதி அவர் தான். ஸோ உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய போது. உங்களுக்கு சுகத்தன்மை அதிகரிக்க போது. முக்கியமா உயர்கல்வி படிக்கிறவங்க வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இருக்கு. மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுல வெற்றி அடைகிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் வந்து அவரோட சம வீடான சுக்கிர வீட்டுல இருக்கும்போது நீண்ட தூர பிரயாணம் மூலம் லாபம், ஆதாயம், வெளியூர் தொடர்பு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில் மிதுன ராசியில் கண்டிப்பா ஏற்படும். இந்த விசா காத்துக்கிட்டு, அதாவது வெளிநாட்டு போறதுக்கு விசா அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க, அது கொஞ்சம் காலதாமதமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனீஸ்வரன், முக்கியமா பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் உங்களோட நண்பர், உங்க ராசிக்கு நண்பர், அவர் வந்து வக்ரம் பெறுகிறார் உங்களுக்கு 10ஆம் இடத்துல. சோ இதனால் உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த தொழில இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போகுது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய போகுது. ஏன்னா அவர் வந்து 8க்கு அதிபதி 9க்கு அதிபதி. அதனால அவர் இருக்கிற இடம் வந்து 10ஆம் இடம். இதன் மூலமா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உண்டாகும். ஏன்னா 8க்கு உண்டான வேலையை 10ஆம் இடத்துல இருந்து அவர் கொடுத்துருவாரு. சோ அவர் 10ல இருக்கிறதுனால, வக்கரம் பெறதுனால தொழில்ல இவ்வளவு நாளா இருந்து வந்த கஷ்டம், நெருக்கடி, எதிரிகள்லாம் விலகுவார்கள். மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். புதிய மனிதர்களின் தொடர்பு மூலமா உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஆரம்பிக்கிற அமைப்பு எல்லாம் உண்டாகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சில பேர் வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து வேற வேலை பண்ணணும், இல்ல ஒரு வந்து எனக்கு சம்பளம் கம்மியா இருக்குங்க, வேற இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசனையில இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைத்து பார்க்க கூடாத அளவுக்கு அதிக சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு அதிபதி அவர் தான். சோ அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு உங்களை தேடி வரப்போது. நீண்ட தூர பிரயாணம் செய்யறது, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கல்வி படிக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட வந்து ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு 3 மாசம் டிப்ளமோ கோர்ஸ், ஒரு 6 மாசம் டிப்ளமோ கோர்ஸ், தொழிற்கல்வியா படிக்கணும்ன்ற முயற்சி எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அது கைகூடும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து தொழில் அமைக்கிற அமைப்பும் ஏற்படும். சில பேர்லாம் ஒர்க் பண்ணிட்டு பிசினஸ் பண்ற யோகம் எல்லாம் வந்து மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா புத்திக்கு அதிபதி, அறிவு கூர்வைக்கு அதிபதி, எதையும் சீக்கிரமா கற்றுக்கூடிய அறிவு கூர்மை இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரர்கள். சோ இந்த ஜூலை மாதத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உங்க ராசிநாதனும் உங்க வீட்டிலே இருக்கும் பட்சத்தில் சூரியனும் அங்க பலம் பொருந்தி இருக்கிறார். சோ புதாதித்ய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை செய்யும். சோ புதாதித்ய யோகம் உங்களுக்கு கிடைக்க பெறுவதால் அறிவு சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். முக்கியமா இந்த டீச்சர் துறையில இருக்கிறவங்க, அட்வொகேட், லீகல் டிபார்ட்மெண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வந்து ஒரு பொருளாதார வசதி கிடைக்க போகுது, பதவி உயர் கிடைக்க போகுது. அரசாங்க துறையில வந்து இந்த சட்ட ஆலோசகர் என்ற பொறுப்புலாம் இருக்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு பொறுப்பு, பதவி உயர்வு, உங்களுக்கு எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்லயே வந்து வேலை கிடைக்கிற, அதாவது மாற்றல் கிடைக்கிற அமைப்பெல்லாம் இருக்க போகுது. ஸோ வெள்ளிக்கிழமை நீங்க பண்ண வேண்டியது மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே காத்துக்கிட்டு இருக்கு. குரு பகவானோட சுக்கிரனோட இருக்காரு. சோ மிதுன ராசி நேயர்களுக்கு சனியின் வக்ரம், உங்க ராசிநாதன் உங்க வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கிறது உங்களுக்கு அதிக யோக பலத்தை கொடுக்க போதுங்க. வேலையில இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போது. முக்கியமா காதல், கல்யாணம், திருமணம் என அனைத்து சகல யோகங்களையும் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா இந்த மாதத்துல வேலையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வக்ரம் பெறார். அதனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பெரிய மனிதர்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். சோ இந்த மாதம் உங்களுக்கு யோக மாதமே. கடகராசி நேர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போதே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
சூரியனும் புதனும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காங்க. ஏன்னா புதன் வந்து இவ்வளவு நாளா வந்து வக்ரம் பெற்றிருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு சூரியனோட இணையறார். கடக ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறாங்க. உங்க ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு இருக்கிறாரு, சுக்கிர பகவானும் இருக்காரு. சோ இந்த மாதம் ஒரு 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடமான கேது பகவானோட இணையறாங்க. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம், காதல், கல்யாணம் கைகூடும். ஏன்னா 5ஆம் இடத்தில் கேது பகவான் அங்கேதான் இருக்கிறாரு. டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் இருக்க போறாருங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4க்கு அதிபதி, அதுவும் இல்லாமல் 11க்கு அதிபதி. ஸோ 4க்கு அதிபதி 11க்கு அதிபதி கேதுவோடு இணையும் பொழுது அவரு உங்களுக்கு காதல், கல்யாணம், சுகத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா கேதுவோடு சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இருக்கு. காதல் நிறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து அப்பாவின் அதை ஏன்னா இது வந்து பெற்றோரோட சம்மதத்தோட கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குங்க. இப்பொழுது நீங்க உங்க அப்பா அம்மா உங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோட அது பண்ணலாம். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து சில பிரச்சனைகள் வேணாம், இது தப்பு அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்ப சம்மதம் தெரிவிப்பார்கள். அதனால கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்க ஆசை நிறைவேற போகுது, உங்கள் சுகம் அதிகரிக்க போகுது. முக்கியமா திருமண தடைகள் நீங்க போதுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி வக்ரம் பெறாருங்க. சோ உங்க 7க்கு அதிபதி 8க்கு அதிபதி சனீஸ்வரன் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த ஜூலை மாதத்தில் அவரு வக்ரம் பெறாரு. சோ வக்ரம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடகராசிக்கு பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் 7க்கு அதிபதி எப்பவுமே வந்து அதுல ஒரு வில்லங்கையும் ஒரு சங்கடத்தையும் கொடுப்பாரு. சோ அந்த தடையெல்லாம் இப்ப நீரப்பாரு. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், உங்களோட சுகம், கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கை கூடுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். ஸோ 7க்கு அதிபதி வக்ரம் பெறும்போது உங்களுக்கு திருமணம் பாக்கியம் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து மேரேஜ்ல ஒரு சங்கடங்கள், சச்சரவுகள், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு கருத்து வாதம் இந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் வந்து தீர்ந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைவர்ஸ் லெவல்ல ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு வந்து சாதகமாக அமைந்து ஒரு பிரிவினையும் கொடுத்து இன்னொரு கல்யாணம், அதாவது இன்னொரு திருமணம், 2வது திருமணமா வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரன் வக்ரம் அடையும் போது கொடுப்பாரு. ஏன்னா கடக ராசிக்கு உச்சம் பெற்ற குரு உங்க ராசியிலே வேற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 2வது இடத்துக்கு சுக்கிரனும் பெயர்ச்சாரு கேதுவோட. கேது வந்து ஏற்கனவே வக்ரம் பெற்ற கிரகம்ன்றனால கேதுவோட சுக்கிரன் இணையும் போது காதல் எல்லாம் விவகரித்து இது அதை கொஞ்சம் பெருசுத்தனம் பண்ணுவாரு. சோ குடும்பம் ரீதியாக இருந்த பிரிவினை எல்லாம் தீர்த்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகளை நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா 11க்கு அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட ஆசை, எண்ணம், உங்களோட கனவு எல்லாமே நிறைவேறும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க துறைக்காக எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கெல்லாம் வெற்றி அடைய வாய்ப்புகளாக அமையும். சோ இந்த மாணவர் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான வேலையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதாவது அந்த பருவம் அது 28 வயதுக்கு அப்புறம் மேரேஜுக்காக காத்து கொண்டிருக்கலாம். அதனோட அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிருக்கும், தொழில் வேலையில வந்து ஒரு அரசாங்க வேலையில ஒரு செட்டில்மெண்ட் வேணும், எனக்கு தெரிய ஒரு பணி நியமனம் இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லைன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா சனீஸ்வரன் இந்த மாதம் 9ஆம் இடத்துல வக்ரம் பெறாரு. அது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். சோ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் உண்டார போகுது. நிறைய பேர் வந்து உயர்கல்வி, ஒன்றுக்கும் மேற்பட்ட உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சோ குரு பகவானும் உங்க ராசியிலே இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீரப்போகுது. நீண்ட நாள் வராம இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. சில பேர் வந்து புதிய கடன் வாங்குறீங்க, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரிலாம் கடன் லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ ஜூலை மாதத்தில் கடக ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெறுறது உங்களுக்கு ஒரு யோகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. திருமணம், காதல், கல்யாணம் என குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. லாபம், ஒன்றுக்கு மேற்பட்ட லாபம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த காலம் உங்களுக்கு யோகாலமே. சிம்மராசி நேயர்களே, வருகின்ற ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களோட பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவான் புத ஆதித்ய யோகம் பெற்று மிதுனம் ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறார். ஏன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்ர நிலையிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் புதன் பகவான். சோ உங்களோட ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில்
புதனோட ஆட்சி பெற்ற புதனோட பலம் பொருந்து இருக்கும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு யோக காலமே. ஏன்னா சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், ஒரு சிறு சிறு வளர்ச்சிகள், சிறு சிறு லாபங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா முழுமையான லாபம், அபரிவிதமான லாபம், உங்களோட தொழில்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம்லாம் கிடைக்கக்கூடிய மாதமானா அது இந்த மாதம் தாங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது, அவரு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு அதிகமான சுகங்களையும், அதிர்ஷ்டங்களையும் குடுக்க போறாருங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நார்மலாவே வந்து உச்ச பலமும், திக்பலமும் பெறக்கூடியவர். அவரு உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிநட்பு கிரகம் செவ்வாய். சிம்ம ராசிக்கு ரொம்ப அதிநட்பு செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு குடுத்து வச்ச காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாரு. இதனால உங்களுக்கு வேலையில இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, தொழில்ல ஒரு மாற்றம் கிடைக்க போது. சில பேர் வந்துங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அமைக்கிற யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அஷ்டமத்துல சனி இருந்து நிறைய பிரச்சனைகள், ஒரு சங்கடங்கள், மருத்துவ செலவு, ரொம்ப ஒரு இழப்பீடுகள், அதாவது உறவினர்கள் இழப்பு, இந்த மாதிரிலாம் பயங்கரமான கடுமையான சூழ்நிலை இருந்தவர்களுக்கும் வந்து சிறு சிறு மாற்றங்கள் நீங்க பார்த்திருந்தாலும், ஜூலை மாதத்துல ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. முக்கியமா வேலையில தொழில்ல வந்து ஒரு லாபம் அதிகரிக்க போது, முன்னேற்றம் கிடைக்க போது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வீங்க. வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு பிசினஸ், பார்ட் டைம் பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கான அமைப்பு இருக்கு. சோ புதன் பகவானோட சூரியன் இருக்கும்போது உங்களோட ஆசைகள் நிறைவேற போது. முக்கியமா பாத்தீங்கன்னா காதல், கல்யாணம், திருமணம். நிறைய பேர் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது வேலை விஷயமா, தொழில் நிமித்தமா வந்து குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர், வெளி மாநிலத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காலம் குடும்பத்தோட சேர்ந்து, குடும்ப சூழ்நிலையோடு ஒன்றாக இருந்து ஒரு குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் பண்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி உங்க ராசிக்கே வராருங்க. கேதுவோட இணையும் போது அவர் வந்து உங்களுக்கு 3க்கு அதிபதி. சோ சிறு தூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் அடையிறது, உங்களோட சகோதரிகளுக்கு வந்து ஒரு திருமண வாய்ப்புகள் கைகூடுறது, அந்த அமைப்புகளும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்க மூலமா உங்களுக்கு வந்து சில பிசினஸ் வாய்ப்புகளும் வரும். சுக்கிரன் உங்க ராசியில இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. வீட்டுல வந்து ஒரு உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ற அமைப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான், அதாவது 6ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்தில் சகல உங்களுக்கு என்னென்ன சங்கடம் எல்லாம் கொடுக்க கூடாதோ எல்லா சங்கடத்தையும் கொடுத்திருந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். சோ இப்ப வக்ரம் பெறுறது உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ராஜயோகத்தை கொடுக்க போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா சனி தன் நிலைமையிலிருந்து தன் நிலைமை மாறும்போது, வக்ரம் பெறும்போது உங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள், முக்கியமா நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஜூலை மாதத்துல நீங்க வந்து ஒரு சிறந்த ஒரு யோகத்தை பெறக்கூடியதுக்கான சப்போர்ட் பண்றவர் வந்து சனி வந்து மாற போறாரு. 6ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் வக்ரம் அடையும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரப்போது, எதிரிகள் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது. முக்கியமா 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் வக்ரம் போது நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, திருமணத்திற்காக சில தடங்கல்கள், சங்கடங்கள்லாம் இருந்ததெல்லாம் வந்து மாற்றம் அடைய போது, திருமண வாய்ப்புகள் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உதவியோடு உங்களோட பார்ட்னர்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிற யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ இந்த ஜூலை மாதத்துல சிம்ம ராசிக்கு ஒரு ராஜ யோகமே வெற்றி வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்கும் போது எதிரிகள் விலகுப்பார்கள். முக்கியமா தொழில் துறையில, வேலை துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க போது. இவ்வளவு நாளா ஏதோ ஒரு கடமைக்கு வேலை செஞ்சவங்க வந்து இப்போ ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு ஆர்வத்தோடு வேலை செய்யற அமைப்பெல்லாம் இருக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். முக்கியமா குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவீங்க. வெளிதூர குடும்பத்தை பிரிந்து வெளி மாநிலங்கள், வெளி தேசத்தில் இருந்தவங்க எல்லாம் குடும்பத்தோடு சேர்ற அமைப்பு இருக்கு. சோ சிவன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு சிவன் அருளால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமே. கன்னி ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு யோக மாதமே. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அவரோட சொந்த வீட்டில் மிதுன ராசியில் சூரியனோடு பலம் புரிந்து இருக்கும் இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமா இருக்க போதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு வக்ர நிலையில இருந்து 11ஆம் இடத்துல சில சங்கடங்கள், ஒரு குழப்பங்களா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வந்து சில ஒரு பிரச்சனைகள்லாம் சந்தித்து கொண்டிருந்தீங்க. ஜூலை மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிநாதன் புதன்
முழுமையாக வக்ர நிவர்த்தி அடைந்து சூரியனோட இணைகிறார். இதன் மூலமா உங்களுக்கு தொழில் இருந்த கஷ்டம் தீரப்போகுது, சில சங்கடங்கள்லாம் தீரப்போகுது, தொழிலில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் வக்ரம் பெற்று இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுலே வந்து ஒரு குழப்பமா இருந்தது, ஒரு தெளிவான முடிவு எடுக்காம நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பீங்க. கொஞ்சம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களோட வாக்குக்கு மரியாதை கொடுக்காம உங்களையே வந்து ஒரு கௌரவ குறைச்சல்ல ஒரு பிரச்சனை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்க ராசிநாதன் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து சூரியனோடு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. முக்கியமா அதனால்தான் உங்களுக்கு சில சங்கடங்கள், உடல் நல பிரச்சனை எல்லாம் ஒரு மருத்துவ செலவே கூட பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இப்ப மாற்றம் ஏற்படுது. உடல் நலத்தில் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, தேக ஆரோக்கியம் பெற்று மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோடு தொழில் ஆரம்பிக்கிற முயற்சி பண்ணுவீங்க. அது 100% நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையிலேயே ரொம்ப வந்து ஒரு சுறுசுறுப்பா பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். லாபம் அதிகரிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிற யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்க முயற்சினால வெற்றி அடையிறது, உங்களோட தொடர்புகள் மூலயமா, நண்பர்கள் மூலயமா உங்களுக்கு வந்து தொழில் வளம் ஏற்படுறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட பண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா புதிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு திடீர் ஜாக்பாட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நான் நினைச்சே பார்க்கலங்க. ஒருத்தர் மீட் பண்ணேன். டக்குன்னு ஒரு ஆர்டர் குடுத்தாரு. அதன் மூலமா எனக்கு ஒரு இந்த அமௌண்ட் வந்ததுங்கன்ற மாரி அமைப்பெல்லாம் திடீர் பணவரவு உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ன்றதுன்னா சில பேருக்கு வந்து பொருளாவும், பணமாவும் வரும். சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வேலை வாய்ப்புகள் கூடும். சில பேர்லாம் வந்து வேலை இல்லாம கஷ்டப்பட்டு ரொம்ப நாளா வந்து தேடிட்டு இருக்கீங்க. சில பேர் ஃபால்ஸ் கமிட்மெண்ட், அதாவது உங்களுக்கு பண்ணி தரேன் சார். ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு கன்ஃபார்மா பண்ணி தரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை அலக்கழித்து கொண்டிருந்த, உங்களை தாமதமா வைத்துக் கொண்டிருந்தவங்கலாம் வந்து இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய யோகம் கொடுக்கும். அதுதான் அந்த திடீர் அதிர்ஷ்டன்றது. நீங்க நம்பி ஒரு காரியத்தை ஒரு செயல்படுத்தும் போது உங்களுக்கு அதை ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஏமாற்றத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த வாய்ப்பு உங்களை நீங்க தேடாத போதே, அதாவது நீங்க அதை அப்ரோச் பண்ணாத போதே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பண்ணி கொடுத்துருவாரு. அதன் அடிப்படையில் செவ்வாய், ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாவே அங்கதான் இருக்க போறாரு. அதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களோட அதிநட்பு கிரகமான சுக்கிரன் வந்து 5ஆம் தேதி வராரு. பெயர்ச்சி அடை வந்து கேதோடு இருக்கும்போது ஆன்மீக சிந்தனை, கோவிலுக்கு போறது, இந்த அமைப்பெல்லாம் குடும்பத்தோட வந்து சுற்றுலா போறது, குடும்பத்தோட வெளியூருக்கு போற இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்க யோசிக்கலாம், அதுக்கெல்லாம் பணம் வரும் வேணுமே சார், ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன், தொழில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது, லாபம் வரல, அதுல கொஞ்சம் ஏதாவது இருக்குமேன்னு யோசிக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும், பண வரவு உண்டாகும். சோ நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமோகமாக இருக்கு. அதன் மூலமா உங்க குடும்பத்தோடு வந்து வெளியூருக்கு போறது, வெளிநாளம் போறது, சில இன்ப சுற்றுலா போறது, முக்கியமா இந்த கோவில் விஷயம் சில நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருப்பீங்க, இந்த கோயிலுக்கு போகணும், இந்த போய் ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாளா அதை போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் போக முடியாம ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து வேற ஒரு ஒர்க்ல பிஸியா இருந்தவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நேயர்கள் உங்க குடும்பத்தோட, உங்க அப்பா அம்மாவோ இல்ல உங்க உங்க குழந்தை மனைவியோட போறதுக்கான அமைப்பு இருக்கு. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோட சேரும் போது இந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, 6க்கு அதிபதி 7ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார் ஜூலை மாதம் 26ஆம் தேதி. இதன் மூலமா உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கும்னா, உங்களுக்கு பிசினஸ்ல சமுதாயத்தில் இருந்து வந்த அவப்பெயர்கள் தீங்கும், முக்கியமா தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், பொருளாதார வசதி உண்டாகும், அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும், அரசாங்க துறையில இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு பேரு புகழ், ஒரு அதாவது உங்களுக்கு கிடைச்ச இடத்துல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு பணி மாற்றம் கிடைக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். ஏன்னா குருவின் பார்வையில சனி வக்ரம் பெறுறார். சோ திருமண தடைகளாக இருந்ததெல்லாம் நீக்கம் பெற்று இந்த மாதத்தில் கல்யாணம், காதல் கூட இந்த மாதம் சக்சஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும், சமூகத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. சோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு யோக மாதம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பஞ்சமாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுறார். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். சமுதாயத்துல அதாவது அரசாங்க துறையில இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் வேலையில இருந்த வந்த பிரச்சனை தரப்போகுது. பணி நியமனம் நிரந்தரமா பெறப்போகுது. முக்கியமா கோவில், குளம் வந்துன்ற மாதிரி ஒரு ஆன்மீக சுற்றுலா குடும்பத்தோடு போறதுக்கான அமைப்பு இருக்கு. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதமே.
துலாம் ராசி நேர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதுன்னு சொல்லாங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு இருந்து பெயர்ச்சி பெற்று 5ஆம் தேதி கேதுவோட இணையறாங்க. 11ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது ராஜயோகம்னு சொல்லாங்க. ஏன்னா துலாம் ராசிக்கு அதுவும் வந்து 11ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். அங்க ஏற்கனவே கேது இருக்காரு. அவர் கூட உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் சேரும் பட்சத்தில் நீங்க நினைத்த காரியம் வெற்றி அடையும். முக்கியமா தொழில்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போதுங்க. உங்களுக்கு இருந்து வந்த அதாவது வேலையில இருந்து வந்த டிஸ்டர்பன்ஸ், மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். கடன் பிரச்சனை தீரப்போகுது. அதாவது உங்களோட துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் சிந்தனை செயல்படும். உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுதுன்னே சொல்லாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதாவது உங்களுக்கு சுக்கிரன் உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்தில் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு அது தேடி வரும். சில பேர்லாம் வந்து நிறைய பேரை வந்து முயற்சி பண்ணுவாங்க, போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுல வந்து சக்சஸும் ஆகாது. சில பேர் ஒரு மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டு போவாங்க. ஆனா 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் உங்க ராசிநாதன் நீங்க இருக்கும்போது நீங்க பலம் புரிந்து செயல்படுவீர்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதன் மூலமா வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமா பண கஷ்டம், பண முடக்கம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு செலவு பண்றதுக்கு ஒரு ரொட்டேஷனுக்கே காசு இல்லாம ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் விடிவு காலம் பிறக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா 11ஆம் இடத்திலிருந்து அவர் 7ஆம் பார்வையை உங்களோட 6ஆம் வீட்டை பார்க்கும் போது உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து கஷ்டங்களும் தீரப்போகுதுங்க. இது முதல் பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய், உங்களுக்கு 2ஆம் அதிபதி, தனாதிபதி, உங்களுக்கு 7க்கு அதிபதி 8ஆம் இடத்துல அவர் இந்த மாதம் ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு சமகிரகம், ஒன்னும் பகையும் கிடையாது, அவர் நட்பும் கிடையாது. ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்டம். இவ்வளவு நாளா வந்து நீங்க ஒரு மறைமுக மனிதர்கள், இப்ப யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, அவன் யாருன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அவர்லாம் வந்து நேரா வந்துட்டு இன்னும் அதிகமான ஹெல்ப் எல்லாம் பண்றக்கூடிய அமைப்புலாம், மறைமுகமாக உதவி செய்தவர்களாம் நேரடியாக வந்து ஹெல்ப் பண்றக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். திடீர் பணவரவு உண்டாகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். மறைமுக வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் வந்து இப்போ வந்து ஒரு அதுல இருந்து வெளியே வந்து ஒரு குடும்பத்தோட சேர்ற அமைப்புலாம் இருக்கும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து தொலை தூரத்துல வெளிமாநிலத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட சேரத்துக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே புதன் பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இவ்வளவு நாளா வந்து உங்களோட பாக்கியாதிபதி வக்ரம் பெற்று சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க முடியாம தவித்துக் கொண்டிருந்த புதன் இப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து சூரியனோடு பலம் பொருந்தி சேரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும்போது, முக்கியமா மாணவர்கள் வந்து தொலைதூர பிரயாணங்கள் போறது, உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா போட்டித் தேர்வு, விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா விளையாட்டு சம்பந்தமாவே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து அரசாங்க துறையில வேலை கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். விளையாட்டு சார்ந்து அரசாங்க துறையில இருந்து விளையாட்டுக்காகவே அவங்க இது பண்ணுவாங்க. அதன் மூலயமா அவங்களுக்கு வந்து வேலையும் கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு தேடி வரும். இதற்கான முயற்சியெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் வகரம் பெறாருங்க. ஜூலை மாதம் 26ஆம் தேதி. இது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு ராஜ யோகாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து கொடுக்க வேண்டிய நன்மைகளை வந்து அது மாதிரி கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வருஷத்துல கொடுக்க வேண்டியதை இப்போ ஒரு 3 மாசத்துல கொடுத்துட்டு போயிடுவாருங்க. ஏன்னா இவர் வக்ரம் பெறுறது வந்து பாத்தீங்கன்னா 138 நாள் வக்ரம் பெற்று இருப்பாரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல. ஸோ இப்போ ஒரு வருஷம் கொடுக்க வேண்டிய பலனை இந்த 3 மாசத்துல கொடுத்து உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்க போறாரு. தொழில் வளம் மேம்பட போகுது, தொழில இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது, தொழில இருந்து வந்த கடன் தீரப்போகுது. அதாவது இங்க ரொட்டேஷன் வாங்கி இங்க வாங்கி கொடுக்கலான்ட்டு ஒரு ஒரு பண முடக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து தொழில் ரீதியாக பண முடக்கத்துல இருந்தவங்க, ஒரு சவால்களை சந்தித்து கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது விமர்சனம் கிடைக்க போது, அதாவது அதன் மூலயமா உங்களுக்கு
வளர்ச்சிகள் கிடைக்க போது, அந்த தடைகள்லாம் நீங்க போதுங்க. ஸோ உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறும் இந்த காலகட்டம் சிறப்புமிக்க காலகட்டமாக இருப்பது, தொழில்ல இருந்து வந்த தடைகள் தீங்க போது, பொருளாதாரத்தில் அதிகமான வளர்ச்சி கிடைக்க போது, உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது. நீங்க இந்த மாதம் ஒண்ணே ஒண்ணு தாங்க பண்ணணும். சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு லட்சுமி யோகம் இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு. பணமழை கொட்ட போகுதுன்னே சொல்லாங்க. விருச்சிக ராசி நேயர்களே, வருகின்ற ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் சுக்கிரனோட வீட்டுல சுப வீட்டுல, அதாவது பலம் பொருந்தி இருக்காருங்க. ஏன்னா சுப வீட்டுல உங்க ராசிநாதன் இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு 7ஆம் இடம். ஸோ குடும்பத்திற்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். குடும்ப சந்தோஷத்துக்காகவே முயற்சி பண்ணுவீங்க, பாடுபடுவீங்க. நண்பர்களோடு இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது. நண்பர்கள் வாங்கின கடன்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட உதவியோடு உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. இதன் மூலமா உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளாதார வசதி வரப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்து வந்த பணம் முழக்கும், பணம் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. ஏன்னா ஜூலை 5ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் அதிபதி, உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் கேதுவோடு இணையும் போது ஒரு இன்ப சுற்றுலா போறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியூருக்கு போற அமைப்பெல்லாம் இருக்கும். இவ்வளவு நாளா இருந்து வந்த பண கஷ்டம் தீரப்போது, கடன் பிரச்சனை தீரப்போது, மனைவிக்காக சில பொருள்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். முக்கியமா செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது அதாவது உங்களோட மனைவி பெயர்ல சொத்து வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, அதே மாதிரி வந்து சமூகத்தில் இருந்து வந்து அவப்பெயர் தீரப்போதும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சில பணி சுமை பிரச்சனை, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பிடித்த இடத்தில் மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ராஜ யோகங்க. ஏன்னா உங்களுக்கு சமுதாயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீர போகுதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவ பொறுப்பு பணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் 12க்கு அதிபதி, 7க்கு அதிபதி. அவர் வந்து 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயமா நீங்க வந்து வெளியூருக்கு போறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 11ஆம் அதிபதி, லாபாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து சூரியனோடு இணையும் பட்சத்தில் உங்களோட அதிநட்பு கிரகமான சூரியன் அவரோட உங்களோட நண்பர் கிரகத்துக்கோட அவர் சேர்றாரு. அதனால புதன் சூரியன் இணைவு என்ற 8ஆம் இடத்தில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திடீர் பண வரவு உண்டாகும். முக்கியமா கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. தொழில இருந்து வந்த முடக்கம் தீரப்போகுது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெபாசிட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து முதிர்ச்சி அடைந்து அதனுடைய முதலீடுகள் உங்களை தேடி வரப்போகுது. இன்சூரன்ஸ் அமௌண்ட், அதாவது நினைச்ச அந்த பணம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. நண்பர்கள் வந்துக்காக நீங்க கடன்லாம் கொடுத்துருப்பீங்க, அவர் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர்லாம் உங்களுக்கு தேடி வந்து, இல்லப்பா திடீர்னு இந்த மாதிரி அமௌண்ட் வந்தது, அது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சு உங்களுக்கு இந்த கடனை தீக்கணும்ட்டு, அதை உங்களுக்கு கொடுத்துட்றப்பா. 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடையும் போது குருவின் பார்வையில் அவர் வக்ரம் வர்றதுனால பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது. இவ்வளவு நாளா நீங்க வராதுன்னு நினைத்திருந்த பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து அதன் மூலயமா உங்களுக்கு நிரந்தர ஒரு பொருளாதார வசதியோ அடிஷ்னலா ஒரு இன்கம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா அமைந்து அதன் மூலயமா ஒரு பொருளாதார வசதி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட செலவுலாம் பண்றதுக்கு அமைப்பெல்லாம் இருக்கும். குழந்தைகளோட நலனுக்காக முதலீடு பண்றது, சேமிப்பு பண்ற அமைப்பெல்லாம் நீங்க இந்த மாதம் பண்ணுவீங்க. குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணுவீங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் உதவி, கடன் பிரச்சனை தீரப்போகுது. வராத கடன்லாம் நினைச்சிருந்தீங்களா உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. முக்கியமா உங்களோட கணவன் மனைவி, உங்க துணைவியாரின் மூலமா உங்களுக்கு பொருளாதார ஆதாயம், வசதி, வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்கும். தனுசு ராசி நேர்களே, குரு பகவானை ராசி அதிபதி கொண்ட நீங்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்புமிக்க மாற்றங்களையும் யோகங்களையும் கொடுக்க போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில கஷ்டப்பட்டு ரொம்பவும் உடல்நல பிரச்சனை, தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாயாரின் ஆரோக்கியத்துல பிரச்சனை, பண வரவே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல, ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி
4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியால் ரொம்பவும் ஒரு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரவே கூடாதுன்னு யோசித்து கொண்டிருந்த தனுசு ராசிக்கு விடிவு காலம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் அது படிப்படியாக உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடம், அதாவது உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று கடக வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றங்களை நீங்க கண்கூடா பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவரோட பார்வையில சனி பகவான் வந்துருவாரு, சுபத்துவ பார்வையில வந்துருவாரு. அதுவும் இல்லாமல் குருவின் பார்வையில உங்களோட 2ஆம் இடமும் வந்துடும். ஸோ 2ஆம் இடம் வந்தாலே உங்களுக்கு என்னன்னாங்க, குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும், அமைதி உண்டாகும், தனவரவு உண்டாகும், உங்க வாக்கு, செயலுக்கு, சொல்லுக்கு மரியாதை உண்டாகுங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிடைப்பது. முக்கியமா வேலை தொழில்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கிரனோட வீட்டுல, சுபரோட வீட்டுல இருக்கும் பட்சத்தில் வேலையில இருந்து வந்த பிரச்சனை நிரந்தர வேலை கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் வேலை மாற்றத்துக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு, அதாவது நீங்க எதிர்பார்த்த பதவி, பேரு, புகழுக்கேற்ற சம்பள உயர்வோடு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளாம் இருக்கும். இது வேலைன்னு இல்லைங்க, தொழில் பண்றவங்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர்களின் சப்போர்ட்டோட உங்களுக்கு சில பேர் அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டா நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஆதரவோடு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும், நிறைய பேர் பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வாய்ப்புகள் வந்தாதான் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும். ஸோ இந்த வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடியவர் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். தொழிலில் இருந்த, வேலையில் இருந்த எதிரிகளை விலகுவார். நோய் நொடியிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை தீரும். முக்கியமா கடன் பிரச்சனை தீரும். சுப காரியங்களுக்கு கடன் வாங்குங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் பண்றதுக்கான கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு, உங்களை 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கும் போது உங்களோட குடும்பத்திற்காகவும் உங்களோட வளர்ச்சிக்காகவும் கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இது உங்களோட வளர்ச்சி தான். ஏன்னா கடன் வாங்கி தான் ஒரு தொழிலை நடத்தணும்ன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கும் போது இது அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், புதன் வக்கரம் பெற்று இவ்வளவு நாளா இருந்தாரு, இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கும் பட்சத்தில் அரசியல் சார்ந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க, அதாவது அரசியல் சார்ந்த துறையிலும் அரசாங்க சார்ந்த துறையிலும் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, பேரு, புகழ், அங்கீகாரம், அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாம இந்த டீச்சர்ஸ் துறையில இருக்கிறவங்க, அட்வொகேட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பேரு, புகழ் எல்லாம் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் 5ஆம் தேதி. கேதுவோடு இறையும் போது உங்களுக்கு பெண்களின் ஆதாயம், இளைய சகோதரிகளின் ஆதாயம், உங்களோட சண்டை போட்டுட்டு போயிருந்த, கருத்து வேறுபாடோட இருந்த உங்களோட இளைய சகோதரர்கள், உங்களோட தாய் வழி உறவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு பாசமா வர்றது, உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ற அமைப்பெல்லாம் இருக்கும். அவங்களோட உதவி கிடைக்க பெறுவீர்கள் இந்த மாதம். ஸோ இது மிக நாள பிரச்சனையா இருந்ததெல்லாம் சமாதானமாகி உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதை விட இல்லாம முக்கியமாக உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மகரம் பெறாருங்க. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அவர் வக்ரம் பெற்று அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறாங்க, 7ஆம் பார்வை. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல, இந்த மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மாற்றத்துக்கு ஒரு சிம்டம் கிடைக்குதுன்னா 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெறாரு. ஸோ வக்ரம் பெறும் போது என்ன ஆகும்னா அவர் மெதுவா கொடுத்த ஒரு சந்தோஷம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா கிடைக்க போது அபரிமிதமான லாபத்தை கொடுக்குது. ஏன்னா அவர் 10ஆம் இடத்தை வக்ரமா பார்க்கும்போது தொழில்ல நல்ல ஒரு லாபம், முயற்சி, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் கல்வி படிக்கிறதுக்காக உயர்கல்வி படிக்கணும் என்ற மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போய் படிக்கணும் என்ற மாதிரி விசா, இந்த டிராவல் சம்பந்தமா கடல் கடந்து போகணும். ஏன்னா அவர் இருக்கிறது மீனராசியில இருக்கனால கடல் கடந்து போகணும், அந்த மாதிரி தொலைதூர பிரயாணங்கள் போயிட்டு வியாபாரம் பண்ணணும், படிக்கணும், இந்த மாதிரி முயற்சி எல்லாம் உங்களுக்கு கை கூடும். இது இது தாமதமாகவும் ஒரு மாதிரி ஒரு தடங்களாகவும் இருந்த தடைகள் எல்லாம் மாற்றம் ஏற்படும். ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. ஏன்னா
இவ்வளவு நாளா இருந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு விலக போது, மகிழ்ச்சி உண்டாக போது, குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை உண்டாக போது, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, கணவன் மனைவி அந்த பிரச்சனை தீர்ப்பது, குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதாவது சில பேருக்கு வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல செய்தி வருங்க, அதுதாங்க முக்கியம். உங்களுக்கு நல்ல செய்தி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இந்த இடத்துல இருப்பீங்க. தொழில கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தீரப்போது, குடும்பத்துல பிரச்சனைகளுக்கு கஷ்டம் தீரப்போது, தொழில்ல இருந்த நஷ்டம் எல்லாம் தீர்ந்து லாபங்கள் அதிகரிக்கும் மாதமாக ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா எதிரிகளை விலகக்கூடிய அழிக்கக்கூடிய பவர் வந்து முருகருக்கு உண்டு. அவர் வந்து செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கனால நீங்க முருகன் கோவில் கண்டிப்பா போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி யோகம், உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லாங்க. ஏன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, தொழில இருந்த முடக்கம் தீரப்போது, லாபங்கள் உண்டாக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, முக்கியமா கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை தீரப்போது, அந்நியர்களின் தொந்தரவால் சில குழப்பங்கள், சில தொந்தரவுகள்ல சிக்கிக் கொண்டிருந்த மகர ராசிக்கு ஒரு விடிவு காலமே இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடியதும், அதுவும் இல்லாமல் சனியோட ஆதிக்கம் கொண்ட நீங்கள், சனி பகவான் தான் உங்களோட ராசி அதிபதி. ஸோ உழைப்பு உழைப்பு உழைப்பு, வேலை வேலை என வேலை நிமித்தமாகவே நீங்க பிஸியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில வேற்று மனிதர்களின் குடும்ப இன்வால்மெண்ட், சில நீங்க பிஸியா இருக்கீங்க, நீங்க போங்க, வேற யாராவது நீங்க அனுப்பிச்சு வச்சு அவங்களோட உதவியால் சில குழப்பங்களையும் சங்கடங்களையும் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் அனுபவித்து வந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் பிறந்தாச்சுன்னு சொல்லாங்க. அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம், தெளிவு எல்லாம் உண்டாயிருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் சனி வந்துடுறாரு. சனி வந்து இப்ப சுபத்துவம் அடைந்து உங்களுக்கு தொழில கொடுக்க வேண்டிய அனைத்து லாபங்களையும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா 7 சனி முடிந்தும் சில முன்னேற்றங்களையும் லாபங்களையும் இன்னும் தாமதமாக பெற்றுக்கொண்டிருக்கும் மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போது. ஏன்னா சனி பகவான் உங்க ராசி அதிபதி இந்த மாதம் வகரம் பெறாருங்க. வகரம் பெற்று அவரு 7ஆம் பார்வை அவங்களோட 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது இவ்வளவு நாளா தடங்களாகவும் தாமதமாகவும் வந்து கொண்டிருந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேகமாக வரக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள், இப்ப நீங்க ஒரு வருஷம் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்த இந்த 3 மாசத்துல நீங்க சம்பாதிச்சிருவீங்க. அந்த யோக காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக உங்க ராசிநாதன் பண்ணிடுவாரு. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் 1.5 வருஷமா, இன்னும் 1 வருஷமாவே இன்னும் சனி வந்து 7.5 சனி தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலையில குழப்பத்திலேயே இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஜூலை மாதம் ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. வண்டி வாகன அமைப்பு, புதிய கார் வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, வீடு கட்டுற அமைப்பு, சில பேர்லாம் வீடை வந்து ஆல்டர்னேட் பண்ற அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பா வாங்கிடுவார். சில பேர்லாம் வீட்டு லோன் எல்லாம் வாங்கணும், ஹவுசிங் கடன் வாங்கணும், அந்த பேங்க்குக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் நீங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதுவும் இல்லாம வந்து குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போறது, வெளியூருக்கு போறது, அதே மாதிரி ஃபாரின் போற அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு ஏதாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணணும், ஒரு வேண்டுதல் பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய பேர் தாமதமாக கொண்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். அதன் மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்யறதுக்கான அமைப்பு இந்த காலம் மகர ராசிக்கு கண்டிப்பாக பண்ணிடுவாரு. உங்க லக்னாதிபதி சனீஸ்வரன் வக்ரம் பெற்று அவர் பார்க்கும் இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல சுபத்துவம் பண்ண போகுது. ஏன்னா குருவின் பார்வையில் அவர் பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போது, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் மூலமாக, உயர்ந்த மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது. பெரிய மனிதர்கள்னா பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காருங்களா, நல்ல ஒரு ஒரு லேண்ட் வச்சிருக்கவங்க, இல்ல பெரிய பெரிய தொழில் பண்றவங்களோட அறிமுகம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு சப்கான்ட்ராக்ட் என்ற பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பு கிடைக்க போகுது. அதன் அடிப்படையில் நீங்க பொருளாதாரத்தை அதிகமாக இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அமைப்பெல்லாம் இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் வகரம் பெற்றிருந்த புதன் பலம் புரிந்து சூரியனோட இணையும் போது மறைமுகம் எதிரிகள் விலகுவார்கள். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை தீரப்போது
கடன் பிரச்சனை தீருங்க. அதாவது முக்கியமா தொழிலுக்காக வாங்கி 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 தொழிலும் லாபம் இல்லாம ஒரு மாதிரி கடன் மட்டுமே அதிகமா போய் கொண்டிருந்த மகர ராசிக்கு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கடன்லாம் தீரப்போகுது, பொருளாதார வசதி உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 11க்கு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு வரப்போகுது, லாபங்கள் உண்டாகும். உங்களோட சகோதரர் இருக்காங்க பார்த்தீங்களா, மூத்த சகோதரரின் ஆதரவோடு உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வர வேண்டிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும், திருமண தடைகள்லாம் நீங்கும். சில பேர் வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா வீடு சம்மதத்தோடு தான், பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும் என்று காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள் செல்லும் காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்த மறைமுக எதிரிகள் விலகுவார்கள், புதிய மனிதர்கள் தொடர்புகள் உண்டாகும். முக்கியமா செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அனைத்து யோகங்களையும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமே. கும்பராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு ஒளி கதவு திறக்குதுன்னே சொல்லாங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக இருக்க போது முக்கியமா 3 கிரகங்களை வச்சு நான் சொல்ல போறேங்க. ஏன்னா முதல்ல உங்க ராசிநாதன் சனீஸ்வரன் வக்ரம் பெறாரு இந்த மாதம் 26ஆம் தேதி. சனீஸ்வரை பத்தி நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து சூரியனோட சேர்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறாரு மிதன ராசியிலேயே சூரியனோட இருக்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்த இடமாக இருக்க போது கும்பராசிக்கு, அதுவும் 5ஆம் இடம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசியில் கேதுவோட இணையறாருங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் தாங்க இந்த மாசம் உங்களை ஒரு சிறந்த யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடி உங்க ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு வந்து வேலை மாற்றம் கொடுக்கறது, சில முயற்சிகள்லாம் வெற்றி அணைக்கிறது, அதெல்லாம் நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதனோட வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. முக்கியமா இந்த 3 பேர் வந்து இந்த ஜூலை மாதத்துல ஆக்டிவா வந்து உங்களோட டிரான்சிட் பண்றாங்க. அதாவது இந்த இடத்துக்கு மாறும் போது ஸோ இந்த 3 கிரகங்களின் அமைப்பு வைத்து உங்களோட வாழ்க்கை முறை இப்போ மாறும் இந்த மாதத்துல. அதுல ஒண்ணா பார்ப்போங்க. ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால உங்களுக்கு அனைத்து முயற்சிகள், வெற்றி வாய்ப்புகள், தொழில், வேலை இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் இப்போ வக்ரமா இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் 5ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோக வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். புதிய மனிதர்களின் தொடர்பு மூலயமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகிறதும், தொழில் அமைக்கிற யோகமும் இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனா வந்து ஒரு 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 ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிக சம்பளத்துக்காக இருந்திருக்கும், இன்னொரு ஜாப் வந்து அதை விட கம்மியா இருந்திருக்கும்னு வச்சுக்கலாம். சரி அது வரதுக்கு லேட் ஆகுதுன்ட்டு டக்குனு இதுல போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த அதிகமான உயர்ந்த சம்பளத்திற்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்களா பார்த்தீங்களா, அவங்க இப்போ கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க அதுக்கு மாறி போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் புதன் பண்ணி கொடுத்துருவாரு சூரியனோட இணையும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த துறையில இருக்கங்க, அரசாங்க சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, பொருளாதாரம் முன்னேற்றம்லாம் உண்டாகும். மொத்தமா அரசாங்கம் சார்ந்த சேவை அதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் மூலயமா கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஒப்பந்தங்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் இந்த மாதம் புதிய வாய்ப்புகள், புதிய உங்களோட கான்ட்ராக்ட்லாம் சைன் ஆகும். அதன் மூலயமா பொருளாதார நிலைமை மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து கேதுவோட பெயர்ச்சி அடையும் போது உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த பண கஷ்டம், நண்பர்களின் தொந்தரவு இதெல்லாம் வந்து மாற்றம். சில பேர்லாம் இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க, நீ வந்து நான் உனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தேன், நீ வந்து எனக்கு வந்து பண்ணவே இல்லை, ஹெல்ப் பண்ணல அப்படின்ட்டு உங்களை வந்து ஒரு ஒரு கௌரவ குறைச்சல், உங்களை வந்து ஒரு தரக்குறைவா அது மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு சுமூகமான சூழ்நிலை மாறும், பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட துணைவியாரின் சப்போர்ட் மூலயமா, ஆதரவு மூலயமா பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். சனீஸ்வரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இவ்வளவு நாளா இருக்காரு, இதுக்கப்புறமும் இங்கதான் இருக்க போறாரு. இப்பொழுது அவர் வக்ரம் பெறாருங்க. இந்த மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறும் போது, அதாவது உங்களுக்கு இப்போ 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் ஒருத்தர் வரணும், கன்ஃபார்மா வர வேண்டியதுதான். ஆனா காலதாமதம் ஆகிட்டு இருந்து ரொம்ப நாளா ஒரு மாதிரி இழுபறியா இருந்ததெல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும், இல்ல உங்க வீட்டை தேடி வரும் மகாலட்சுமி யோகம் சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரம் பெறாரு. வக்ரம் பெறும்போது அவரு
8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் பார்வை. அதனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண யோகம், லாட்டரி சீட்டு யோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யோகம்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்பொழுது சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து தன யோகத்தையும் கொடுத்துருவாருங்க. ஏன்னா லாபாதிபதி அவர் தான், தனாதிபதி அவர் தான். சனீஸ்வரன் தனாதிபதியில 2ஆம் இடத்துல இருந்து தனவரவு உண்டாக்க போறாரு. அதனால 11க்கு அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து யோகங்கள், வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு வேலை, பொருளாதாரம் மாற்றம், பெரிய பெரிய அதாவது மனிதர்களின் தொடர்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அமைக்கிற யோகம், முக்கியமா காதல், திருமணம், கல்யாணம் என்ற அமைப்பெல்லாம் கைகூடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா பண நெருக்கடி பிரச்சனை தீருங்க. செவ்வாய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்புமிக்க மாதமா இருக்குங்க. மீனராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதி கொண்ட நீங்கள் இந்த ஜூலை மாதம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க போதுங்க. ஏன்னா முக்கியமான கிரக நிகழ்வுகள் நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்த புதன் மறுபடியும் 4ஆம் இடத்துக்கே வராரு, சூரியனோட இணையறாரு. சூரியனோட இணையும் போது உங்களுக்கு புதாதித்ய யோகம் பலம் பெறுது. 4ஆம் இடம் என்றது உயர்கல்வி, பட்டப்படிப்பு. மீனர் ராசிக்காரர்கள் யாரெல்லாம் மாணவர்கள், அதாவது மாணவர்கள் மட்டும் இல்லாமல் 2வது டிகிரி, 3வது டிகிரி உயர்கல்வி படிக்கணும் என்ற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏனால் செவ்வாயும் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதாவது உங்களோட 2க்கு அதிபதி, 9க்கு அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். ஏன்னா உபதேச வெற்றி நாயகனான செவ்வாய் இருக்கும்போது போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைகிறது. முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முயற்சி, வெற்றி, லாபம் என அதாவது வெற்றி வெற்றி வெற்றின்னு போகக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். சும்மா நீங்க போயிட்டு யாராவது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு ஒரு கிடைக்குங்க, ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு லக்கி பிரைஸ் கிடைக்கும். இந்த எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், லக்கி ட்ரா மாதிரி ஒரு போட்டிருக்கும். இதில் பாஸ் ஆகுங்களுக்கு இந்த அமௌண்ட் போடுறோம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேம் ஷோ மாதிரிலாம் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபம் சேரும். அது மட்டும் இல்லாமல் புதனோட சூரியன் சேரும்போது புதாதித்ய யோகம் அங்க வலிமை பெறதுனால அறிவு சார்ந்த விஷயத்தில் திட்டமிடுதல், உங்களோட அறிவு கூர்மைக்கு இந்த மாதம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போது. இப்பதான் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. உங்கள் பேச்சுக்கு மரியாதை, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். முக்கியமா வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துலலாம் உங்களை வாக்குக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும். இப்போ உங்களுக்கு 2-3 பொறுப்புகள்லாம் சேருங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா ஒர்க் செய்யற இடத்துலயும் சரி, தொழில் பண்ற இடத்துலயும் உங்களுக்கு 2-3 அசைன்மெண்ட் வரும், பொறுப்பு வரும். இதன் மூலமா சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமா உங்களோட ஒர்க் அட்மாஸ்பியரோட தரம், இப்போ ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா, இப்போ நீங்க சென்னையில மட்டும் ஒரு பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, சென்னை ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு பொறுப்பு வரும். இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பாக்குற மாதிரி அடிஷ்னல் வாய்ப்புகள் வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சேருங்க. ஏன்னா இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 3க்கு அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 8க்கு அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேதுவோடு இணையும் பொழுது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சேரும். கடன் பிரச்சனை தீரும். புதிய கடன் வாங்குவீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட மனைவி, உங்களோட இளைய சகோதரிகள் பாத்தீங்களா, உங்களோட சகோதரிகளுக்காக இன்வெஸ்ட் பண்றது, அவங்களோட ஆதரவு கிடைக்கிற அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். உங்களோட இளைய சகோதரின் திருமணத்துக்காக நீங்க கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரன், உங்க ராசியில இருக்கிற சனீஸ்வரன் ஜென்ம சனியில ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும் மீன ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெறுறது ஒரு யோகங்க. ஏன்னா இப்ப நீங்க 1 வருஷம் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்றத 3 மாசத்துல உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வக்ரம் பெறும் போது தாங்க சில பேருக்குலாம் ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனியோட குருவின் பார்வையில் இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். முக்கியமா திருமண தடை நீங்க போதுங்க. ஏன்னா குருவின் பார்வையில் எவ்வளவு நாள் இருந்தாலும் இப்போது சனி வக்ரம் பெறுற இந்த காலம், இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியில இருந்து ஒரு 138 நாள் 3 மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ரத்தில் தான் இருப்பாரு. இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் மீன ராசிக்காரர்கள் திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடும், காதல் கைகூடும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். மீனராசிக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். முக்கியமா தொழில வேலையில இருந்து பிரச்சனை தீரப்போது, குடும்பத்தில் இருந்து சிக்கல் தீரப்போது, கல்யாண வாழ்க்கைக்குள் போகும் மீனராசி நேயர்களே, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு ஜூலை மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்கும் போது. ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு இருந்த தடைகள்
சங்கடங்கள்லாம் மாற்றம் ஏற்பட்டு வேகமாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம். வாழ்க வளமுடன். வணக்கம்.